7:30 Night News. Headline. காளான் வளர்ப்பிற்கு காப்புறுதி திட்டம் அறிமுகம். அனுராதபுரத்தில் கோர விபத்து, 2 பலி, கர்ப்பிணி பெண் படுகாயம். முல்லைத்தீவில் 5500க்கும் அதிகமான சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது. இலங்கையில் 71,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, உயிரிழப்புகள் 49ஆக உயர்வு. பெல்ஜியத்தில் கட்டுமான பணியில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து, மின்தூக்கியில் சிக்கி 6 பேர் பலி. யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிவனருள் வறுத்த சிவப்பு அரிசிமா. சிவனருள் விற்பனை நிலையம் கபலமுள்ள எட்டியந்தோட்டை. தொடர்புகளுக்கு 0774-123445. ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையில் சமூக வலைதளங்களில் அவதானத்துடன் செய்திகளை வழங்கும் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளோடு. காளான் வளர்ப்பிற்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் 250 காளான் வளர்ப்பு பைகளை கொண்ட காளான் வளர்ப்பு கூட்டம் ஒன்றினை 3 மாத காலத்திற்கு காப்புறுதி செய்வதற்கான தவணை கட்டணம் சுமார் 2025 ரூபாய் ஆகும். அத்துடன் நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்கள் காரணமாக காளான் வளர்ப்பிற்கு சேதம் ஏற்பட்டால் 22,500 ரூபாய் காப்புறுதி இழப்பீடு வழங்குவதற்கும் இத்திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கு அமைவாக காளான் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் இக்காப்புறுதி பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத நட்டங்களில் இருந்து பாதுகாப்பை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். காளான் வளர்ப்பை ஊக்குவித்து பிரபலப்படுத்தும் நோக்கில் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அனுராதபுரம் மிகிந்திபுர பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிசுசரிய பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணித்துள்ளதுடன் விபத்தின் போது 2 ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களில் ஒருவரும் காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணும் பொலனறுவை பகுதியில் உள்ள நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு வந்துள்ளனர். விபத்து நேர்ந்த போது அவர்கள் மற்றொரு நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து அனுராதபுரம் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 5,575 மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரும் முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நேற்று மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் முகாமிற்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரையும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத மதுபான தொகையையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு கலால் திணைக்கள அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டில் நேற்று வரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தற்போதைய புள்ளி விவரங்களின்படி நேற்று வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 71,235 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு தொற்று காரணமாக 49 மரணங்களும் சம்பவித்துள்ளன. நோய் தொற்றின் தொடர்ச்சியான பரவலை வெளிப்படுத்தும் வகையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் புதிதாக 1,284 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாகாண மட்ட தரவுகள் அடிப்படையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான பாதிப்பு
பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு இதுவரை 37,490 பேர் டெங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திற்குள் மாவட்ட ரீதியாக நோக்குகையில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பகாவில் 14,736 பாதிப்புகளும், அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 14,229 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தின் முதல் 14 நாட்களில் மட்டும் 15,856 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனினும் இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவில் கடந்த ஜூன் மாதத்திலேயே அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். ஜூன் மாதத்தில் மட்டும் 21,538 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரான பிரசல்ஸ் நகரின் மையப்பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த ஆக்சி டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கட்டிடத்தில் திடீரென தீ பரவியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீயானது கட்டிடத்தின் மின்தூக்கி பகுதிக்குள்ளும் பரவியிருந்ததை அவர்கள் கண்டறிந்தனர். தீ விபத்து காரணமாக 2 மின்தூக்கிகள் இயங்க முடியாமல் நடுவழியில் சிக்கியிருந்தன. பல மணி நேர நீடித்த கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீட்புக் குழுவினர் ஒரு மின்தூக்கியை உடைத்து திறந்து பார்த்தபோது அதற்குள் 6 பேர் உடல் கருகிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் சிக்கி கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான 2 உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணியின் போது கடுமையான வெப்ப தாக்கத்திற்கு ஆளான தீயணைப்பு வீரர் ஒருவருக்கு சம்பவ இடத்திலேயே முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் ஆயுள் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஆயுள் மீடியாவின் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம்.